योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। புனித நாளில் இன்றைக்கு மாட்டுப் பொங்கல், பசுவை வழிபடும் நாள். இந்த புனித நன்னாளில் பகவானுடைய பெரும் கருணையினால் எல்லோரும் இங்கு கூடி அவருடைய திவ்யமங்கள நாமத்தை சங்கீர்த்தனமாக 1 மணி நேரம் செய்ய முடிந்தது. பெரும் கருணை. இதை கொண்டாடி நன்றியோடு இந்த சங்கீர்த்தனத்தை நாம தாமரைகளாக அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இந்த 24 மணி நேரங்களை நம் கையில் அள்ளி கொடுத்திருக்கிறார் பகவான். எல்லோருக்கும் சமமாக கொடுத்திருக்கிறார். ஆக இந்த 24 மணி நேரம் இந்த புனித நன்னாளில் நாம் எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த நாளை அவருடைய திவ்யமங்கள நாமத்தினால் நிரப்புவோம், அவருடைய சேவையினால் நிரப்புவோம். இன்றைக்கு இந்த மாட்டுப் பொங்கலில் நாம் மாடுகளை வணங்கி வழிபடுகிறோம். சொல்கிறார்கள் பெரியவர்கள், இந்த அத்தனை தேவதைகள், பிரம்மா விஷ்ணு சிவனிலிருந்து அத்தனை தேவதைகளும் இந்த பசுமாட்டில் இருக்கிறார்கள். ஒரு கோமாதாவை நாம் வழிபடும் பொழுது அத்தனை தேவர்களையும் வழிபடும் அளவிற்கு புண்ணியம் கிடைக்கிறது என்று. அது மட்டுமல்ல, சற்று சிந்தித்து பாருங்கள். எந்த ஒரு ஜீவனுக்கு அதனுடைய மலம், அதனுடைய மூத்திரம், அந்த சாணம் என்று சொல்கிறோம் அல்லவா, பசுஞ்சாணம் என்று சொல்கிறோம், கோமயம் என்று சொல்கிறோம், அதனுடைய யூரினை, ஆக எல்லாம் அது பால் கொடுக்கிறது நாம் குடிப்பதற்கு. அதனுடைய சாணத்தை கிருமி நாசினியாக நாம் உபயோகிக்கிறோம். அதனுடைய யூரினையும் மருந்தாக உபயோகிக்கிறோம். அதில் எத்தனையோ மருத்துவ நன்மைகள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். இப்படி கழிவுப் பொருட்கள் நமக்கு ஆரோக்கியத்தையும் தெய்வீகத்தையும் தரவல்லதா இருக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட ஒரு விலங்காக இருக்க முடியும். ஆக அதை நாம் வழிபட்டு வணங்கி அதனுடைய சிறப்பை கொண்டாடி அதை தெய்வீக நாளாக ஆக்கும் இந்த பொறுப்பு நம் கையில் இருக்கிறது. இதை மனதில் நினைத்து இந்த பசுவை கொண்டாடுகிறோம். மேலும் பசுவின் உடல் முழுவதும் ரத்தம் இருக்கிறது, இரத்த ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இரத்தமானது அதனுடைய மடியின் வழியாக வரும்பொழுது பாலாக மாறிவிடுகிறது. நினைத்து பாருங்கள். எல்லோரும் சொல்வார்கள், பெரியவர்கள் சொல்வார்கள், எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் எப்படி பசுவினுடைய உடலில் இரத்த ஓட்டமானது எங்கும் நிறைந்திருக்கிறது, ஆயினும் அது மடி வழியே வரும்பொழுது மட்டும்தான் பாலாக வருகிறது. வேறு வழிகளில் வரும்பொழுது அது மலம், மூத்திரம் என்று ஆகிவிடுகிறது. அதே போல்தான் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் குரு வடிவத்தில் வரும்பொழுது அவருடைய குரு அருளானது பாலாக சுரந்து நம்மை ரட்சிக்கிறது. நாம் கீழே விழாமல் நம்மை கை கொடுத்து நிறுத்தி வைத்து மேலே தூக்கி விடுகிறது. ஆக இந்த பசுவானது நமக்கு நம்முடைய குருநாதரையும் நினைவுக்கு கொண்டு வருகிறது. இந்த பால் எப்பேற்பட்ட ஒரு உணர்வு, சிறந்த உணவு. அந்த ரிஷிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், பசும்பாலுக்கு தோஷம் கிடையாது. நாம் விரதம் இருக்கும் நாட்களில் கூட பசும்பாலை சாப்பிடலாம் என்று. இன்றைக்கு பசும்பால் தூய்மையாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அது தூய்மையாக இருந்த காலத்தில் அதை ஒரு பெரும் சிறந்த உணவாக, விரதம் இருக்கும் நாளில் கூட அக்செப்டபிள் உணவாக அதை கருதியிருக்கிறார்கள். இவை அனைத்தும் அந்த ஜீவனுடைய மேன்மையை காட்டுகிறது. ஆக அதை வழிபடும் நாளான நன்னாளில் நிறைய நம்முடைய பகவான் ஏனென்றால் அது குருநாதரை ஞாபகப்படுத்துகிறது அல்லவா. எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் நமக்கு எளிமையாக குருநாதர் மூலம் கிட்டுகிறார்.
ஆக அதை நாம் இன்று வழிபடுவோம். நம்முடைய நன்றியை அதற்கு தெரிவித்துக் கொள்வோம். அத்தோடு இன்றைய பிரார்த்தனையையும் இப்பொழுது பகவானுடைய பாதங்களில் சமர்ப்பிப்போம். பகவான் தன்னிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு வன்முறை, பகைமை உணர்ச்சி, எதற்கெடுத்தாலும் சண்டையிடுவது, கோபமாக பேசுவது, அல்லது பயப்படுவது, அல்லது துக்கப்படுவது என்று இருக்கிறது உலகத்தில். இதையெல்லாம் தாங்கள் தான் மாற்ற முடியும். இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நல்லொழுக்கம், கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவைகளை மக்களிடையே கொண்டு வந்து அவர்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை இறை நினைவோடு வாழ்வதற்கு அருள் செய்ய வேண்டும். இல்லையென்றால் மனம் போன போக்கில் வாழ்ந்து அதற்கு ஒரு தத்துவத்தை உருவாக்கி தாம் செய்வதையெல்லாம் நியாயப்படுத்தி விடுவார்கள். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் 2 நீண்ட காலம் ஆகிவிட்டது. பயங்கர விளைவுகளோடு இருக்கிறது. தாங்கள் இதை உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானத்தை நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே தாங்கள் முற்றிலும் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா நாடுகளையும் நன்கு ஆசீர்வதித்து யாருடைய மனதிலுமே பகைமை உணர்ச்சி எழும்பாமல், போர் என்ற எண்ணமே எழும்பாமல் இருக்க செய்ய வேண்டும். இதற்கும் மேலாக அடிக்கடி நம்மை வந்து தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றை தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலாக இவை எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய மக்களின் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள், அசுர எண்ணங்களை தாங்கள் அழித்து அதை உயர்ந்த சிந்தனைகளாக ஆக்கித்தர வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும், எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் எல்லோரும் கர்ம விதிக்கு உட்பட்டவர்கள். அந்த கர்ம விதியானது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். அது நம்முடைய நம்பிக்கைக்காக எல்லாம் காத்திருக்கார். ஆக இந்த உலகத்தில் மக்கள் ஏதேதோ துன்பங்களில் விழுந்து உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். ஆயினும் இதற்கெல்லாம் மேலே தங்களுடைய காரணமற்ற கருணை இருப்பதனால் தங்களுடைய பேரன்பிற்கும் தங்களுடைய தயாள குணத்தில் மனதில் கொண்டு தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய இந்த பெரும் கருணையானது இந்த உலகத்தில் எங்கெங்கு யார் யார் ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிட்டி ஒரு மேன்மை அவர்களுக்கு கிட்ட வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரிக்க வேண்டும், ஆனந்தமாக உச்சரிக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றையெல்லாம் ஆத்ம சக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சசிகளாக ஆகிவிடக்கூடாது, ராட்சச ஜீவன்களாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை எங்களால் தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய முடியும். தப்பித்தவரை கூட மாயையின் பிடிக்குள் நாங்கள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது மனம் அதற்கு ஏற்றவாறு இல்லை. அதில் ஆசா பாசங்கள் மண்டி கிடக்கின்றன, உலக ஆசைகள் நிரம்பி இருக்கின்றன. இதனால் என்ன நேர்கிறது? திடும் திடும் என்று நம்மை ஒரு பயம் வந்து தாக்குகிறது. ஏன் பயப்படுகிறோம், எதற்கு பயப்படுகிறோம் என்று கூட நமக்கு தெரிவதில்லை. அதே போல் விஷம் போன்ற ஒரு கோபம் வந்து தாக்குகிறது. கொடிய வார்த்தைகளை நெருப்பு போல் பேசி எரிந்து விடுகிறோம், பொறாமைப்படுகிறோம். பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எல்லாவற்றிற்கும் மேல் எதற்கெடுத்தாலும் கவலைப்படுதலும் துக்கப்படுதலும் என்று சிலர் இருப்பார்கள். நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் பகவான் கொடுத்திருந்தாலும் கண் தெரிகிறது, காது கேட்கிறது, உடல் நடக்கும் நிலையில் இருக்கிறது, மூளை வேலை செய்கிறது. இதுவெல்லாம் பெரும் பெரும் ஆசீர்வாதங்கள். இதில் ஒன்று இல்லை என்றாலும் வாழ்வில் அவ்வளவு கஷ்டப்பட நேரிடும். ஆயினும் அதை நினைத்து பார்ப்பதில்லை. மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டுக் கொண்டு இல்லாத ஒன்றை பிடித்து கொண்டு அதை பெரிதாக ஏற்றிக்கொண்டு மனதில் கடைசியில் மன உளைச்சலில் விழுந்து மருந்து மாத்திரை வாழ்க்கையாக ஆகிவிடும் அவலம். பகவான் தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இடியென முழங்கி இருக்கிறீர்கள். இறைவனின் நாமத்திற்கு எப்பேற்பட்ட மகிமை உண்டு, எப்பேற்பட்ட சக்தி உண்டு. அது நம் மனதில் உள்ள வாசனைகளை எல்லாம் அழிக்க வல்லது, பூர்வ ஜென்ம பாபங்களை எல்லாம் அழிக்க வல்லது, மனதை தூய்மைப்படுத்த வல்லது. ஒரு பெரும் ஆயுதம் இது என்று
தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும் என்ன வேலை நம் கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலைகள் தானே. தாங்கள் ஒருவர் தானே இருக்கிறீர்கள். தாங்கள் அடிக்கடி சொல்வீர்களே, என் தந்தை ஒருவர் தான் இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்று. ஆக இருக்கும் வேலைகள் அனைத்துமே தங்களுடைய வேலைகள் தான். தங்களுடைய சேவையாக நாங்கள் ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து அதை ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இவைகள் எது இருந்தாலும் அந்த அளவிற்கு நாம் பாதிக்கப்படுவோம். ஆன்மீக முன்னேற்றம் எளிதில் வராது. வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, தங்களுடைய சங்கல்பத்தினாலும் எங்களுடைய கர்மவினை பயனாகும் அது வருகிறது. ஆயினும் அதில் தாங்கள் சம்பந்தப்பட்டு தங்களுடைய வில்லினால் தங்களுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே அது நடப்பதால் அது அந்த தண்டனையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. அது நமக்கு ஒரு பெரும் நன்மையை செய்யும், ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும், இறைவனிடம் நெருக்கம் கூட்டும். ஆக நாம் எல்லோரும் இந்த நன்னாளில் பசுவை நினைத்து பாருங்கள். அதை எத்தனை கொடுமைப்படுத்தினாலும் அது பால் தருவதை நிறுத்துவதில்லை. அதனுடைய சாணமும் அதனுடைய கழிவுப் பொருட்கள் அத்தனையுமே நமக்கு ஒரு பெரும் மருந்தாகவும் உதவி செய்கிறது. அதேபோல் நாமும் இந்த நன்னாளில் பொறுமை என்ற ஒன்றை கடைபிடிப்போம். நடப்பவை அனைத்தையுமே இறைவனுடைய ஆசீர்வாதமாக மட்டுமே பார்ப்போம். அப்பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்று அதுவும் காட்டிக் கொடுத்துவிடும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானத்தில் முடிந்து அந்த உயர் ஞானம் மனதில் எழும்ப மனம் தூய்மையாகிறது. இல்லையென்றால் ஒரு தண்டனை நமக்கு கிடைக்கும் பொழுது நிலைகுலைந்து போய்விடுவோம், இறைவனை நொந்து கொள்வோம், இறைவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்றெல்லாம் ஏசுவோம். மற்றவர்கள் எல்லாம் நம்முடைய தோல்விகளுக்கு அவர்கள்தான் காரணம் என்று சுட்டிக்காட்டி வெறுப்பை கக்குவோம். ஆனால் இவை அனைத்திற்கும் நாம் செய்த கர்மங்களே காரணம். நாம் யாருக்கு என்ன செய்கிறோமோ அந்த அனுபவம் கண்டிப்பாக நமக்கு வந்தே தீரும். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் உள்ளே ஒரு சாட்சி இருக்கிறது, மனசாட்சி என்று சொல்கிறோம். அதில் பதிவாகிவிடும். அவைதான் பின்னால் நமக்கு துன்பங்களாம் துயரங்களாக வந்து சேருகின்றன. ஆக பிடிவாதமாக நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்ற நினைப்போடு அதைத்தான் நம்முடைய பகவான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை அப்படியே பார்த்தோமானால் நாம் அதிலிருந்து பெரும் பயன் பெறுவோம். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், எப்பொழுதும் தங்களிடம் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். உங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் கிடைத்த அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய சுயநலமே உருவான அகம்பாவம் நாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் இந்த நன்னாளில் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்